அடுத்ததாக காஞ்சி மதில் திருப்பணி. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் உள்ள 8 மதில்களும் பழுதுபட்டு இருந்தன. அவற்றை புதுப்பிக்கும் பணியை வாரியார் ஏற்றார். அத்திருப்பணியை சிறப்புடன் நிறைவேற்றிய வள்ளல் வாரியாரின் தொண்டை காஞ்சி மகா சுவாமிகள் பெரிதும் பாராட்டினார். வாரியாரின் கம்பராமாயண விரிவுரை நிகழ்ச்சியின் நிறைவு நாளன்று சுவாமிகள் விலை உயர்ந்த பொன்னாடையை அனுப்பினார். வாரியார் முதலில் காஞ்சிமா முனிவர் மகா சுவாமிகளை தரிசிக்கச் சென்ற பொழுது அவர் மகா சுவாமிகளை நமஸ்கரிக்க முற்பட்டார். காஞ்சி மகா சுவாமிகள் வாரியார் நமஸ்காரம் செய்யாமல் தடுத்து விட்டார். அதற்குரிய விளக்கத்தை மகா சுவாமிகளே கூறினார்கள். வாரியார் பெருமான் கழுத்தில் சிவலிங்கம் அணிந்தவர் என்றும் அதனால் அவர் கீழே விழுந்து வணங்குதல் கூடாது என்றும் விளக்கினார். மகா சுவாமிகள் வாரியார் சுவாமிகளின் கொடை குணத்தை வெகுவாக பாராட்டியுள்ளார். கிள்ளிக் கொடுக்கவே கீழ்கணக்கு பார்க்கும் இவ்வுலகில் அள்ளிக் கொடுப்பதையே அன்றாட கடமையாய் கொண்டிருக்கிறாய் என்று வாரியாரை மகா சுவாமிகள் பாராட்டினார்கள்.